சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் குன்றத்தூருக்கு அடுத்த எருமையூர் என்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் அமைஞ்சுள்ள சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம்தான் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். இந்த ஆலயத்துடைய பேரு ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கிட்ட தான் சாய்ராம் இருக்கு. அதாவது எருமையூர் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அமைஞ்சுள்ளது. இந்த எருமையூர் எங்க வருதுன்னா சென்னையில குன்றத்தூர் இருக்கு. அந்த குன்றத்தூர் கிட்ட தான் இந்த எருமையூர் வருது. குன்றத்தூர்லேருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னா கரெக்டாக ஒரு 6 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஹைவேல சர்வீஸ் ரோட் கீழே இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது. சேரம் குன்றத்தூர்லேருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னா கரெக்டாக ஒரு 7வது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சுள்ளது ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். சேரம் இந்த ஆலயம் எருமையூர் என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சேரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். நிறைய முறை இந்த ஹைவேல, இது பக்கத்தில் ஒரு ஹைவே இருக்குது. இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் டு வண்டலூர் ஹைவே. இந்த ஹைவே கிட்ட நிறைய வாட்டி போகும்பொழுது இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தேன். சடனாக இன்னைக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு பாபா கொடுத்தாரு. சரி, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஹைவேக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சேரம் இங்கே சிவனுடைய லிங்கத்தை இங்கே வச்சுருக்காங்க. சிவனை வணங்கிட்டு நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவோடு இந்த ஆலயம் நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடத்துல நம்ம பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சென்னையில் குன்றத்தூர் இருக்குது. குன்றத்தூர்லேருந்து ஒரு 7வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேர் வச்சுருக்காங்க. சேரம் பாபாவுடைய பேர். நம்ம பாபாவுடைய தேடலில் இருக்கும். எண்ணற்ற ஆலயத்துக்கு போயிட்டு பாபாவுடைய கிருபையாலும் அவருடைய அருளாலும் பாபாவுடைய அற்புதமான இந்த பதிவுகளை நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே எல்லா நிலைகளுமே பாபா எப்பொழுதும் துணை இருந்து காப்பாற்றுவார் சொல்லிட்டு நம்ம இந்த நேரம் பாபாண்ட பிரார்த்தனைக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாபா ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயத்தில் இருக்கிற சத்குரு ஷிரடி சாய்நாதரை தான் சாய்ராம் வணங்கிட்டு இருக்கோம். பாபாவுடைய கிருபையாலும் பாபாவுடைய அருளாலும் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் பாபாவுடைய நாமத்தை சொல்லி பாபாவுடைய பாதார விந்தத்தில் சரணாகதி அடைவோம். கண்டிப்பாக பாபா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். நம்மளுடைய கஷ்ட நிலைகளை கண்டிப்பாக மாற்றுவார். அதனால் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியிடும் பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்தில் ஒப்படைப்போம். இந்த குன்றத்தூர் அடுத்த எருமையூரில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதி கொடுக்குற ஒரு அற்புதமான ஆலயம். நான் இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேலே இந்த ஆலயத்தில் அமர்ந்த சேரம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன், ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கிற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது. சென்னைக்கு ரொம்ப ரொம்ப அருகாமை தான் இந்த குன்றத்தூர் இருக்குது. குன்றத்தூர்லேருந்து நீங்கள் இங்கே வரணும்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எருமையூரில் அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம். பாபாவுடைய நாமங்களும் பாபாவுடைய தேடலும் நம்ம ஒவ்வொரு முயற்சியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லா விதத்திலும் நம்ம சத்குருவை நம்ம நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடினமான நிலையும் நம்ம கண்டிப்பாக தாண்ட முடியும். நம்மளுடைய பாபாவுடைய நாமத்தை சொல்கிற நம்ம எல்லோருக்குமே பாபாவுடைய அருளும் ஆசியம் கண்டிப்பாக இருக்குது. சேரம் இப்போ இந்த ஆலயத்தோடைய தூரகமாய் புகைப்படத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தூய துணி வச்சுருக்காங்க. பாபாவுடைய சஞ்சீவி சின்ன ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். சேரம் பாபாவுடைய எண்ணற்ற ஆலயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆலயமும் ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருந்த இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த ஆலயத்துடைய சிறப்பு நம்ம இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். நீங்களும் இந்த ஆலயத்துக்கு குன்றத்தூர் அருகாமையில் இருக்க சாய் பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு போங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். அதே போல் மன நிம்மதி, நம்ம ஒரு மன கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயமாக நான் கருதுகிறேன். சைரம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல பாபாவுடைய திருரூப சிலையை ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதனம் ஆலயமாக பாபாவுடைய திருரூப சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே உட்கார்ந்து அமர்ந்து நம்ம தியானம் பண்ணும் பொழுதும் பாபாவுடைய சச்சரிதம் படிக்கும் பொழுதும் மனம் ரொம்ப ரொம்ப ஒரு சாந்தமான நிலையை தெளிவாக கொடுக்குது. எல்லாமே பாபாவுடைய ஆசீர்வாதம், பாபாவுடைய கிருபை தான் சேரம்.
நீங்கள் அனைவருமே இந்த ஆலயத்துக்கு போங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் மாலிக்.